பண்டவாடி பரிசரத்துறையில் இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும். மத்தியானம் சாப்பிடாதனால இப்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். போட் வர்றதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் 2 விதமான பொரிச்ச மீன் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு தோசையும் மீன் குழம்பும் வாங்கிக்கிறோம். குளத்தூர்லேருந்து பண்டவாடிக்கு வர்ற வழியில் எங்களுக்கு கல் இறக்கிட்டு இருந்தால் பார்த்தோம். அந்த கல் ஒரு 1/2 லிட்டர் கல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கல் குடிச்சிக்கிட்டு இங்கேருந்து அந்த அதுக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் அமைஞ்சிருச்சு. அந்த மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த மீனையும் சாப்பிட்டுட்டு போகலாம். என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த மத்தியானம் காலையிலேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறையா கடைங்க இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த டைமில் வந்து சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ எல்லாமே கடை சாத்துற டைமு. சுமாராக கடைங்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு அக்கா மாத்திரம் தான் இங்கே சமைச்சிட்டு இருந்தாங்க. இதை நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படகுல ஏறி ஏரியூர் போக போகிறோம். அதாவது நெருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். என்னோடய சித்தி பையனுக்கு கல்யாணம், அதனால் போகிறதுக்கு தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள் கல் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து படகுல நம்ம ஆற்றை கடந்து போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்துட்டு முத்தையசாமி கோயிலுக்கு போயிட்டு நானும் என் பையனும் முடி கொடுத்துட்டு அங்கேருந்து வர்ற மாதிரி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. பரோட்டா வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் தோசை, ஃப்ரை பண்ணியிருந்த மீன் எல்லாமே சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம படகுல போக போகிறோம். இப்போ சாயங்காலம் ஒரு 5:30 6 மணி அப்படின்போது கடைசி படகு இது. ஜனங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க போகும்போது. இதுவே வந்துட்டு நம்ம காலையில் டைம் வர்றோம் அப்படின்னா ஜனங்க அதிகமாக இருப்பாங்க இங்கே ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே காலியாக இருக்குது, யாருமே இல்லை. ஜனங்க நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு ஃபேமிலி, அதுக்கப்புறம் வேறு ஒரு 2-3 ஃபேமிலி மாதிரி தான் வந்து பார்த்தோம். ஃபேமிலியோடு வந்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி வரணுன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும். குளத்தூர்லேருந்து வரும் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளே பண்டவாடி பரிசரத்துறைன்னு அமைஞ்சிருக்குது. சின்ன குட்டி கேரளா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியா போட்டிங்கு, அப்புறம் மீன், சாப்பாடு எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆரிக்களி, மத்தியானம் டைம் வந்தோன்னா ஆரிக்களியும் ரைஸு, மீன் குழம்பு கிடைக்கும். இப்போ சாயங்காலம் அப்படின்றதுனால வெறும் பரோட்டாவும் தோசை மாத்திரம் தான் இருக்குது. ரைஸ் காலியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த கல் மேலே ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் தண்ணி நிற்கிறோம். இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே 3/4 பாகம் உள்ளே வரணும். இதே தண்ணி ஃபுல் லோடடாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வர தேவையில்லை. பண்டவாடிக்கு என்ட்ரி ஆகும்போது ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலாண்டு வந்து நம்ம போட்டில் நான் வர வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நாம் உள்ளே வந்து தான் இங்கேருந்து போட்டில் போக வேண்டியதாக இருக்கும். அப்போவுமே தண்ணி பாருங்கள் எவ்வளோ லோடோடு இருக்குது. சம்மர் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியோட இந்த மாதிரி ஸ்பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். போட் வந்துருச்சு. ஒரு சரியாக ஒரு 6 மணி இருக்கும். இப்போ நாம் வந்துட்டு ஆற்றை கடந்து போகலாம். அந்த பக்கம் யாராவது வராங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ யாருமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், போட்டில் ரொம்ப கம்மியான ஆளுங்களாக இருக்காங்க. பேசஞ்சர் முன்னாடி உட்காரவும் கம்மியாக இருக்கிறாங்க. 2 வீலரில் வந்தவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 வீலரில் வர்றவங்க வந்து பின்னாடி ஒரு போட்டில் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா வண்டியை பிடிச்சிக்கணும் இல்லையா, அதனால் வண்டியில் உட்காந்துக்கிட்டு நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம கூட வந்தவங்க ஃபேமிலி இருந்துச்சுன்னா அது முன்னாடி உட்கார வச்சிடலாம். ரொம்ப கம்மியாக தான் ஜனங்க இப்போ சாயங்கால டைம் அப்படின்றதுனால. இப்போ நம்ம ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக போகிறோம். என்னோடய சித்தி பையனோட கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். நடு ஆற்றுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான அனுபவம். நம்ம போட்டிங் போகிறது, இந்த பெரிய பெரிய ஆற்றுல போவோம் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. எந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் போகணுன்னா இது ஒரே தான் வழி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2 வீலர்லேயோ ஒரு 4 வீலர்லேயோ நம்ம வந்துட்டு போட்டிங்கில் போகணும் அப்படின்னா மேச்சேரி போய் மேச்சேரி வழியாக தான் வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் சுமாராக ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வழியில் தான்
ஏரியூர்லேருந்து குளத்தூருக்கும் சரி கோட்டையூருக்கும் சரி வரணும் அப்படின்னா இதுதான் போட்டிங் கிராஸ் பண்ணி தான் வரணும். எத்தனையோ தடவை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கோரிக்கை வச்சாலுமே இந்த வழியில் வந்துட்டு பாலம் கட்டலை. பாலம் கட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த சைடில் இருக்கிற மக்களோட கோரிக்கை. இப்போ வந்துட்டு நாம் ஆற்றை கடந்து வந்துட்டோம். இப்போது வந்து இங்கேருந்து நம்ம வண்டியை இறக்கிக்கிட்டு நம்ம கல்யாணத்துக்கு போக வேண்டியது தான், அதாவது ஏரியூர். இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வண்டியை ஏற்றுறதும் இறக்குறது மாத்திரம் தான். ஏன்னா சாதாரண வெயிட்லெஸ் வண்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இறக்கிடலாம் ஏற்றிடலாம். இதுவே வந்துட்டு கொஞ்சம் ஹெவி வண்டியாக இருந்துச்சுன்னா இறக்குறதும் ஏற்றுறதும் கொஞ்சம் கஷ்டம். நான் என்ஃபீல்டில் வர்றது அப்படின்னால நம்ம இந்த இடத்துல இறக்குறதும் ஏற்றுறதும் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்தது. நீங்கள் இந்த வழியில் வரணும், இல்லை நான் போய்ட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சின்ன வண்டி அதாவது டிவிஎஸ்ஸு, ஸ்கூட்டி இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். எப்படி வண்டியை இறக்குறாங்கன்னு பாருங்கள். எப்போவுமே சிட்டிலேயே இருந்து பழகினவங்க ஒரு டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்கும். மனதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஆனால் நல்லா என்ஜாயும் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி போட்டிங்கில் போகிறது, வண்டியில் இறக்கிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ரேரு. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது நம்மளுக்கு அபூர்வம். அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம குளத்தூர்லேருந்து ஏரியூருக்கு வந்தோம்னா நம்ம இங்கே வந்துட்டு சாப்பாடு இருக்குது, போட்டிங் இருக்குது. நம்ம கேரளாவுக்கு போன அனுபவம் கிடைக்கும் இங்கே வந்தால். இப்போ நம்ம கல்யாணத்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ சாயங்காலம் ராத்திரி ஒரு 8, 8:30, 9 மணி ஆயிடுச்சு. காலையில் கல்யாணத்துக்கோசரம் எல்லாமே கறியெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. இன்னும் பொண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1/2 hour ஆகும். அதனால பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். கல்யாண வீடு அப்படின்னாவே சொந்தங்கள்லாம் நிறைஞ்சு நல்லா கும்மாளமாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எங்கெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு சொந்தங்களை கூட சேர்ந்து பேசிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னாவே நாங்கள்லாம் இந்த மாதிரி சொந்தங்களை மீட் பண்ணி சுமார் பல வருடங்களே ஆயிடுச்சு. கல்யாண அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச காலையில் இப்போ வந்து தாலி கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மேடைக்கு போக போகிறோம், மணமேடைக்கு. மணமேடைக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். நைட்டெல்லாம் கடாய் அடித்தான்னு சொன்னேன்ல, ஆடெல்லாம் அறுத்து அதனுடைய மட்டன் பாருங்கள். சாப்பாடு வந்துட்டு மட்டன் குழம்பு, அப்புறம் மட்டன் சுக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். இப்போது எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு
கல்யாணத்துக்கு வரும்போது நம்ம வந்து குளத்தூர்லேருந்து பண்ணவாடி பரசல்தூர் வழியாக வந்தோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு போட்டிங் வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஏரியூர்லேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா கோட்டையூருக்கு போக போகிறோம். கோட்டையூருக்கு வந்துட்டு போட்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு போட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா பகல் டைம் அப்படின்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. 2 படகு இருந்தாலுமே 2 படகுமே ஃபுல்லு லோடடாக இருக்குது. ஏன்னா அதிகமான விசேஷ நாள் அப்படின்னுச்சுன்னா ஜனங்க வந்து அதிகமாக இந்த பக்கம் வர்றதும் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறதும் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தரோட சான்ஸ் கிடச்சின்னா வந்து பாருங்கள். இந்த சம்மர் டைமில் நம்ம வந்துட்டு ஒரு பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு பிக்னிக்கோ ஒரு டூரிஸ்ட் போகணும் அப்படின்னா இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இறங்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 போட்டு, முன்னாடி ஒரு போட்டு, அப்புறம் 2 இந்த வண்டி ஏற்றுறதுக்குன்னு 2 போட்டு பாருங்க பின்னாடி கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். மிஸ்டர் காலிஃபோலி யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். See you again. Keep support us. Thanks for watching.